ஃப்ரீசரில் இந்த மாதிரி ஐஸ் கட்டி பிடிச்சிச்சுன்னா இதை ரிமூவ் பண்ணுறதே ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குங்க. இதனால் நமக்கு நிறைய பொருட்களை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியும் வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஐஸ் கட்டியை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு டிஷ்யூ பேப்பரை இந்த ஐஸ் கட்டி இருக்கிற பகுதியில் போட்டு வைக்கிறேன். இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மேடு மாதிரி இருக்கிற பகுதியில் நான் இந்த டிஷ்யூ பேப்பரை போட்டு விட்டுருக்கேன். உங்களுக்கு அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த டிஷ்யூ பேப்பர் மேலே நம்ம அதிகமாக உப்பு தூவிக்கலாங்க. கொஞ்சம் நிறையாவே உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால ஈஸியாக இந்த ஐஸ் கட்டி கரைஞ்சிருங்க. ரொம்ப குறைவான நேரத்தில் ஐஸ் கட்டி கரைஞ்சிரும். இல்லாட்டினா இதை நீங்கள் அதிக நேரம் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி போட்டு வைக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஐஸ் கட்டி தண்ணி உருகி அந்த தண்ணியெலாம் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி தாங்க போய் ஸ்டோர் ஆகும். இதனால் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் பார்ட்ஸ்லாம் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் தடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் அந்த மேடு மாதிரி இருக்கிற பகுதியில் போட்டு காமிச்சேன். இப்போ கொஞ்ச நேரத்திலே பாருங்கள், இது நல்லாவே கரைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ் கட்டியை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், டக்குன்னு கழண்டு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த உப்பை வச்சு இந்த ஓரங்கள்லாம் தடவி கொடுத்தீங்கன்னா இந்த ஐஸ் கட்டி ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. இதனால் நமக்கு தண்ணி ஃப்ரிட்ஜு பின்னாடி ஸ்டோர் ஆகாது. நம்மளுடைய ஃப்ரிட்ஜும் ரிப்பேர் ஆகாமட்டு ரொம்ப நாள் உழைக்குங்க. ரொம்பவே ஈஸியாக இந்த ஐஸ் கட்டி நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.